Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen where I believe everyone is a star. I hope you all are doing well and are safe around the world. If you haven't subscribed to my channel, subscribe now. So எல்லாருக்கும் நமஸ்காரம் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ண போகிறேன்னா இட்லி வந்து மிச்சம் இருந்தது. ஸோ அந்த இட்லி 4 இட்லி இருந்தது, நான் அதை வச்சுட்டுருக்கேன். ஸோ ஊற்று வச்சுட்டுருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இட்லி உசிலிக்க போகிறேன். ஸோ நான் இங்கே 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். நீங்கள் இது வரையும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் இது ஆப்ஷன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ இதில் நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேன். இதை வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்னென்னா இதில் நான் 1 டீஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை சேர்க்குறேன். ஸோ இப்போ அதில் சேர்த்துன்ட்டேன். இப்போ நான் இஞ்சி ஒரு சேர்த்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துன்ட்டேன். அடுத்தது பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, இது குண்டு பச்சை மிளகா. ஸோ நான் அடுத்த சிம்மில் வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை சேர்க்கணும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்லாம் சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டூ இட். நான் அதை கருவேப்பிலை இப்போ சேர்த்துட்டேன். அடுத்தது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஊற்றி வச்சுருக்கிற இட்லியை நான் வந்து இப்போ சேர்க்குறேன். இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஸ்லைட்டாக நான் உப்பு போட்டுப்பேன். வேறு ஒன்றும் போட போகிறதில்ல, சிம்பிளான ரெசிபி தான் அது. நீங்கள் இதை சாஸ், டொமேட்டோ சாஸ், சட்னி, தேங்காய் சட்னி அதோட நீங்கள் வந்து கலந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் the video, share it with your family and friends and subscribe to my channel. Also follow me on all these social media channels. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். I'm on all social media platforms, Facebook, Twitter, Instagram, and I'm on Moj Lite Plus, all the platforms, you name it, I'm there on it. ஸோ இதை நான் போட்டேன். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணிப்பேன். இதில் நீங்கள் வெங்காயம் வேணும்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வெங்காயம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பாக்கி வெஜிடபிள்ஸ் லைக் டொமேட்டோ, கேப்சிகம், கேரட் கூட போட்டுக்கலாம். டொமேட்டோ கேப்சிகம் வில் டூ குட் டு இட். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் அஃப்கோர்ஸ் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஆனியன் சாப்பிடுவேன், ரேராக தான் சாப்பிடுவேன். ஸோ நான் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அடி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இல்லை, இது போகிறோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு நிமிஷம் நீங்கள் இது பண்ணால் போகிறோம். இந்த காந்தல் அப்படியே பிரமாதமாக இருக்கும், டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். காந்தல்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த காந்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு காமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் முன்னாடியே என் சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டுன்னு வந்துட்டுருக்கேன். ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வீடியோஸ் யாரும் பார்க்குறது இல்லை. நான் நிறையா வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் அவுட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட வந்து இட்லி உஸ்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், குவிக் அண்ட் ஈஸி. ஹேவ் இட் வித் டொமேட்டோ கெச்சப் or even with sambar and or even with coconut chutney. Thanks for watching. வெறும் சிம்பிளான டிஷ் தான். இட்ஸ் a very healthy option. கருவேப்பிலை இருக்க உங்களுக்கு போட்டாச்சு ஃபார் great taste and also good health options, health benefits. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் எண்ட் வரையும், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளோட இட்லி உஸ்லி ரெடி. நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தால் கார்னிஷ் பண்ண போகிறேன். எலுமிச்சம்பழம் ரொம்பவுமே நல்லது, எடுத்துட்டா ரொம்பவுமே நல்லது. இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் ஸோ இதில் நான் இப்போ 1/2 மூடி புழிஞ்சிட்டேன். என்கிட்ட ஸ்குவீசர் இப்போ இல்லை, வாங்கணும். ஸோ ஓல்ட் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஸ்குவீசிங் தி லெமன் டன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா
ஆல்ரெடி சொன்ன மாதிரி do subscribe to my channel Vasu's Vegetarian Kitchen. ஸோ என்னோட ஒரு புது பாட்காஸ்ட் சேனல் கூட இருக்குது. You can check out. I'll mention it in the description box below. Go ahead and check out my podcast channel also. So நம்மளோட இட்லி உஸ்லி for breakfast ready. Do let me know in the comments what you had for breakfast today. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்றதை, உங்கள் ஆத்தில் என்ன சாப்பிட்டீங்கன்றதை காமெண்ட்ஸ் செக்ஷனில் போடுங்க.